Good morning, Harish. Good morning, teacher. Happy Suham. Uh, Right, நீங்க மிஸ்ஸுக்கு அனுப்பி இருக்கிறீங்க என்ன ஹோம்ஒர்க்ஸ்கள். ரைட், அத பாருங்க. எப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது ஹரிஷ்? First Tuesday, April. Tuesday, so day after tomorrow, right? செவ்வாய்க்கிழமை சரி. நாளைக்கா ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு டே மண்டே? Oh, ரைட் ரைட். ஓகே. சொல்லி டீச்சரை பார்க்கணும் மட்டும் டீச்சர் உங்களை ஹரிஷ் பார்க்கணும் சொன்னவர் வீடியோல அப்படியா? போயிட்டாரா ரைட் ரைட். நான் சொன்னேன் நான் டீச்சரை பார்த்தேன்னு சொன்னேன் இல்ல இல்ல எனக்கு டீச்சரை பார்க்கணும்னு சொன்னேன் ரைட் ரைட். டீச்சர் வருவா பாரு டீச்சர் வருவா இப்போ கொஞ்சம் அடியும் நீ மிஸ் வந்து இப்போ சின்னாக்களோட இருந்தேன், இப்பதான் ஓடி வந்தேன் உங்களோட கிளாஸ் ரைட்டா. மிஸ் நீங்க காணலையா? நீங்க ஹரிஷ் மிஸ் பாத்தீங்க தானே? போன வீக் பாத்தீங்க. எஸ். போன வீக் தான் ஹரிஷோட கொஞ்ச நேரம் வீடியோ ஆன் பண்ணிருந்து தானே. அப்படியா நான் டீச்சர் அப்ப ரைட்டா. மீட்டிங் கொண்டு போறேன் டீச்சர் என்ஜாய் ரைட். ஓகே ஓகே ஓகே. பாய் படிங்க ஹரிஷ் ஓகே நாங்க பாப்போம். நான் ஹோம்ஒர்க் ஒருக்கா பாப்போம், மிஸ் ஒருக்கா பார்த்துட்டு. okay. ரைட், 1 minute எனக்கு வரேன். ரைட், ஒத்த சொல்ல எதிர்பார்ச்சொல்லாம் எழுதிட்டீங்க. ரைட், இதுகள் பாடமாக்கினீங்களா? ஞாபகத்துல இருக்குதா பிள்ளைக்கு? Home teacher. ஞாபகத்துல இருக்கு. ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா இன்னொரு உங்களோட கிரேட் ரைட். இது இன்னைக்கு நாங்க பார்க்க போற ஒத்த சொல் வந்து உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது. கிரேட் 6க்குரிய ஒத்த சொற்கள் பார்க்க போறோம். சரியா? ரைட். இதுல வந்து ஒரு லெக்சரிங் ஒரு சார் கொடுக்குறார். அது மிஸ் உங்களுக்கு சொல்லி தந்ததுதான். சோ நாங்க அதையும் ஒருக்கா பார்த்துட்டு உங்களோட புக்ல இருக்கக்கூடிய ஒத்த சொற்கள் பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. ஒத்த சொல்லின் கீழே கோடிடுக, இப்படியான பயிற்சி ஒத்தகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் இப்போது அறிந்திருக்கிறோம். இனி தொடர்ச்சியாக அந்த சிறுகதைக்கு பிற்பாடு எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இலக்கண பகுதிக்கு போவோம் பிள்ளைகள். இலக்கண பகுதியிலே ஆரம்பத்திலே அந்த மஞ்சள் பகுதியிலே ஒரு மஞ்சள் மட்ட பகுதியிலே ஒரு ஒற்றையில மஞ்சள் பகுதியிலே தரப்பட்டிருக்கிற விடயம் ஒத்த சொல் எதிர்ச்சொல். எனவே நான் இங்கே உங்களுக்கு ஒத்த சொல் என்றால் என்ன என்று காட்சிப்படுத்தியிருக்கிறேன்.
ஒத்த Oh, சொல் teacher. தெரியும், மனுஷிடம் நிறைய போட்டு கேட்கிறவர்கள். ஒத்த சொல் தருக, எதிர்ச்சொல் தருக, ஒத்த சொல்லை வைத்து வாக்கியம் எழுதுக, ஒத்த சொல்லின் கீழே கோடிடுக, இப்படியான பயிற்சி. ஒத்த சொல்லை வைத்து இடைவெளி நிரப்புக, இப்படியான பயிற்சிகளை கேட்பார்கள். எனவே அதற்கு நீங்கள் இது பற்றின அறிவை பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய ஒத்த சொற்கள் இருக்குது பிள்ளைகள், அதையெல்லாம் நீங்கள் தேடி எடுத்து, நான் நீங்க கொஞ்சம் ஒத்த சொல் தருவேன், அது மட்டும் இல்லாமல் நீங்க நிறைய ஒத்த சொற்களை தேடி எடுத்து அதை நீங்க பாடமாக்கணும், அதை நீங்க வாசிச்சு பார்க்கணும், மனசுல வந்து பதிய வைக்கணும். அப்படி கேக்குதா பதிய சார் வைத்தீர்களே கதைக்கிறது? ஆனால் சார் கதைக்கிறது Oh, கேக்குதா? teacher. கிடைக்கிறது விளங்குது. பல சந்தர்ப்பங்கள்ல அந்த சொற்கள் பயன்படும். சரியா பிள்ளைகள்? சரி, ஒத்த சொல் என்றால் என்ன? ஒரே பொருளை அல்ல ரைட், நீங்க சொல்லுங்க. ஒத்த சொல்லன்னா என்னது? நாங்க படிச்சுட்டோம். ஒரே பொருளை அல்லது அர்த்தத்தை உடைய படம் ஒத்த சொல் எனப்படும். அதான் நீங்க பார்த்து வாசிட்டீங்க. என்ன ஒத்த சொல்லன்னா என்னன்னு சொல்லி நீங்களா சொல்லுங்க பாப்பா. நீங்க இத பார்க்காம சொல்லுங்க. உங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு? ஒத்த சொல்லன்னா என்னது? ஒரு பொருளை அல்லது அர்த்தத்தை உடைய படம் ஒத்த சொல். அது வாசிக்க வேண்டாம், பொருள். இது வாசிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒத்த சொல்லன்னா என்ன? உங்களுக்கு என்ன தெரியும்? அத சொல்லுங்க. ஒத்த சொல்லன்னா என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஒரே 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 அர்த்தத்தை தரக்கூடிய இன்னொரு சொல் தான் ஒத்த சொல். ரைட், என்னன்னு? ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு இல்லாட்டி ஒரே பதத்தையுடைய இன்னொரு சொல் தான் ஒத்த சொல். சரியா? ரைட், ஓகே. அப்ப நாங்க இன்னைக்கு உங்களோட புக்ல இருக்கிற ஒத்த சொல் கொஞ்சம் தந்து இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். உங்களோட புக்கோட பேஸ் பண்ணித்தான். சரியா? உங்களோட பாடத்தை பேஸ் பண்ணி. தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா? அது எத்தனையா பாடம் உங்களோட புக்ல? தமிழ் புக்ல எத்தனையா பாடம்? முதலாம் பாடம். தேனூலா? இல்ல, தமிழ் மொழி இலக்கியம் புக் இருக்கா உங்கள்ட்ட? எஸ், தமிழ் புக் இருக்கா? எடுத்து பாருங்க. தமிழ் புத்தகத்துல தங்கம் விதைத்தால் தங்கம் விளையும், அது வந்து அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். அதுல இருக்கிற ஒத்த சொல், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒத்த சொல் படிப்பிச்சதுனால இதை இன்னைக்கு ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். சரியா? அதுல இருக்கிறதான ஒத்த சொற்கள். சரியா? அதரம், அதரம், அதரம் சொன்னா உதடு. உதடு. உதடு தெரியுமா உங்களுக்கு? உதடு லிப், லிப்ப சொல்லுவோம் உதடு. அத்தனையும், அத்தனையும் ஓ, யாவும். யாவையும், யாவும். எல்லாத்தையும். அத்தனையும் யாவும், எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அத்தி என்ன சொன்னா? அத்தி என்ன சொன்னா இந்த பாடத்துல சொல்லப்பட்டிருக்கு எலும்பு. அத்தி என்னது? எலும்பை குறிக்கும். அத்தி என்று சொல்றது இன்னொன்றும் இருக்கு, அத்தி பழமும் இருக்குது. சரி, அதே அத்தி என்று சொல்லுவோம். அத்தி மீன்ஸ் எலும்பு. அந்த ஆதி என்று சொன்ன ஆரம்பம், அந்த முடிவு. அந்தி நேரம், மாலை நேரம். அந்தி நேரம் மாலை நேரம். அபயம், அபயம். அடைக்கலாம். அடைக்கலாம். அடைக்கலாம், அடைக்கலாம், அபயம், அடைக்கலாம். இதுகள் நீங்க பாடமாக்க வேணும் ஹரிஷன். இனி கொஞ்சம் கொஞ்சம் நாங்க கூட படிக்க வேணும். சோ நீங்க கொஞ்சம் பாடமாக்கணும். புக்கோட இருக்கிறத பாடமாக்கினா தான் நீங்க பேப்பர் செய்யறதுக்கு உங்களுக்கு லேசா இருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது 28 April 2025. 28th. Oh, teacher. நெக்ஸ்ட் மந்த் 28th. ரைட். அப்ப அதுக்கு முன்னுக்கு மிஸ் உங்களுக்கு பேப்பர் எல்லாம் செய்து விடுவேன். சோ பயப்பட தேவையில்லை. சரியா? அபயம், அடைக்கலாம், அகங்காரம், ஆணவம். ஆணவம் மீன்ஸ் பெருமை, பெருமைன்னு உச்சகட்டம், அதான் ஆணவம். சரியா? அகங்காரம் செருக்குன்னு சொல்லுவோம். அக்கரம், அக்கரம் இதுல எழுத்து. அக்கினி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. அக்கினி நெருப்பு. நெருப்பு, அனல், நெருப்பு இல்லாடி அனல்னு சொல்லலாம்.
அடுத்து எதிர்ச்சொற்கள். எதிர்ச்சொல் என்பது ஒரு சொல்லுக்கு எதிர்பொருள் தரக்கூடியது. எதிர்ச்சொல் என்பது ஒரு சொல்லுக்கு எதிர்பொருள் தரக்கூடியது. சரியா? நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோமேனா அதே தான் உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். அடி, முடி. முடி, அச்சம், துணிவு, முடிவு, அனுகூலம், பிரதிகூலம். பிரதிகூலம், அனுகூலம் என்று சொன்னா ஏதாவது ஒரு நன்மையை செய்யறது. உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதா நன்மை ஒன்று செய்யறது. ஏதாவது ஒரு விஷயத்த கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றது ஏதாவது ஒன்று செய்யறது. அதுக்கு எதிர்கருத்து பிரதிகூலம். பிரதிகூலம் இப்ப மிஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் செய்தா நீங்க ஏதாவது மிஸ்ஸுக்கு செய்யறது, அந்த உதவி செய்யறது, ஏதாவது ஒரு உதவி செய்யறது, அது என்ன சொல்றது? பிரதிகூல. அமிலம், காரம். காரம், எஸ். அகம், புறம், புறம். அகங்கை, புறங்கை. அகங்கை என்று சொன்னா புறங்கை, இது உள்ளங்கை. உள்ளங்கையை சொல்றது அகங்கை. புறங்கை என்ன இதுடைய பின்பக்கம். பின்பக்கத்தை சொல்றது புறங்கை. அசல், நகல். நகை, அடைப்பு, திறப்பு. திறப்பு, அண்மை, செய்மை, சேய்மை. அந்தம், ஆதி. ஆடி, ரைட். அமைதி, ஆரவாரம். ஆரவாரம், அர்த்தம், அனர்த்தம். அனர்த்தம், அடித்தல், அணைத்தல், அணைத்தல். வெரி குட். அழுகை, சிரிப்பு. சிரிப்பு. ரைட். ஓகே. அப்ப நாங்க இது இருக்க நோட் பண்ணிட்டு அடுத்த பாடத்துக்கு போவோமா? லகரம் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சோ இதுகளையும் ஒருக்கு நோட் பண்ணி கொள்ளுங்க. என்னன்னா இது உங்களோட புக்ல இருக்கிற ஒத்த சொற்களும் எதிர் சொற்களும் ஒத்த சொல்லுக்கு உதாரணமாக எழுதலாமா? எஸ் எஸ் எழுதுங்க. அடுத்து நாங்க எதிர் சொல்லும் எழுத போறோம். இது உங்களோட புக்ல இருக்கிறதுனால கட்டாயம் நீங்க அறிஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னா உங்களுக்கு பேப்பருக்கு வரும். ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு வர சார்ட்ஸ் இருக்கும். சரி, அவங்களோட புக்கோட தானே இருக்குது. சோ இது வர சார்ட்ஸ் இருக்கு. ரைட், எழுதி கொள்ளுங்க பாப்போம். நாளைக்கு நீங்க ஸ்கூல் போறீங்களா? இல்ல. ஏ அஹ், ஹரிஷ், அப்ப மிஸ் வீட்டுக்கு வந்து படிக்கிறீங்களா? மிஸ்ஸோட இருந்து படிக்கிறீங்களா? ஜூமுக்கு ஜூம் ஜூமுக்கு இல்ல, மிஸ் வீட்டுக்கு வந்து படிக்கிறீங்களா? மிஸ் வீட்டுக்கு வந்து இருக்கிறீங்களா படிக்க? ஓ, என்ன எனக்கு பயந்து எனக்கு ஸ்கூல் போகணும் டியூஸ்டேக்கு, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸ்கூல் போகணுமா? ரைட் ரைட் ரைட். ஓகே ஓகே. ரைட், எழுதிட்டு சொல்லுங்க. இதுல இது விளங்காம இருந்தா கேளுங்க ஹரேஷ். ஏதாச்சும் உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா கேளுங்க. அப்ப உங்களுக்கு பதங்கள் விளங்கலன்னா மிஸ் கேளுங்க, சொல்லி தருவேனா? ஓகே டீச்சர். ரைட். எழுதிக்குள்ள போவே உங்களுக்கு விளங்கி நீங்க எழுத வேணும். ஏதாவது ஒரு விஷயம் காப்பில எழுதுறீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கி எழுதணும். அப்பதான் திருப்பி படிக்க உங்களுக்கு லேசா இருக்கும். ஓ,
ஏன் இப்படி வச்சு எழுதுறீங்க? அப்படி வச்சு எழுதக்கூடாது. இது எடுங்க முதல். என்ன நடக்குது ஹரிஷ்? வடிவாடு நம்ம மேல வச்சு எழுதக்கூடாது. கீழே வைங்க. எழுத்து வடி இல்ல போதும். மேல வைங்க. ஆ மிஸ் கலைக்கிறா வைங்க. வடிவாடு நம்ம போட்டு போட்டுல சொல்லுறதே அதை எழுதணும். ஓ மிஸ் காப்பி பாப்பேன் ஹரிஷ். வடிவாடுதுங்க. எழுதக்கூடிய மாதிரி இருக்கா ஹரிஷ்? ஹரிஷ் எழுத முடியுதா? இல்ல டீச்சர். இல்ல எழுதக்கூடிய மாதிரி இருக்குதா? எழுத முடியுதா ஓ உங்களுக்கு? விளங்குதா? ஓ ஆஹ் விளங்குது ரைட். டீச்சர். கேட்டு கேட்டு படிக்க முடிச்சிட்டேன் வேணும் மிஸ். டீச்சர். விளங்கல? முடிச்சிட்டேன் டீச்சர். முடிச்சிட்டீங்களா? ரைட். ஃபுல்லா எழுதி முடிச்சிட்டீங்களா? அழகா எழுதினீங்களா? ஓ இப்ப நீங்க அழகா மிஸ்ஸோட இருக்கீங்க, எழுத பழகினாதான் ஸ்கூல்லயும் நீங்க உங்களோட டீச்சர்ஸ் இனி வந்து உங்களுக்கு எழுதி விட மாட்டினோம். அவை சொல்ல சொல்லத்தான் நீங்க எழுத வேணும். சரியா? அப்ப நீங்க கூட எழுத பழக வேணும் என்ன? ஓ டீச்சர். ரைட். அடுத்து சாரி, அடுத்து எதிர்ச்சொல். அடுத்து எதிர்ச்சொல் பார்க்க போறோம். எதிர்ச்சொற்கள் ஹெடிங் போட்டுட்டு தான் எழுத வேணும். எதிர்ச்சொற்கள். நீங்க ஸ்கூல்ல எல்லாம் மிஸ்மார் சொல்ல சொல்லத்தான் நீங்க நோட்ஸ் எழுத வேண்டி வரும். சோ அதனால எழுத்து பிள்ளைகள் விடக்கூடாது. அதோட நீங்க அழகா எழுத பழக வேணும். எல்லாம் சக்கட்டவோட பழகிட வேணும் என்ன?
இது வந்து ஆனா எழுத்து நீட்டா இருக்கும். அப்புறம் நாங்க வாட்ஸ்அப் பண்ண மிஸ் கொப்பியை வடிவா வைங்க. வடிவா வச்சுட்டு இப்படிதான் அவங்களுக்கு வசதியா இருக்கு. கொப்பி இப்படி வச்சுதான் எழுத்து வடிவா வரும். சரி, கொஞ்சம் நல்லா இருக்கு எழுத்தான. இன்னும் நீட்டா எழுதலாம். என்ன செய்றீங்க ஹரீஷ்? கிராண்ட்மா கதைக்கிறதெல்லாம் மிஸ் கேக்குது. குழப்படி செய்றீங்க போல. அப்படியா? வச்சு எழுதத்தானே கிராண்ட்மா சொன்னாங்க. இல்ல நான் எழுதிட்டு எழுதிட்டீங்களா? ஓ ரைட், ஓகே ஓகே. அப்ப எழுதி முடிச்சிட்டீங்கன்னு சொல்ல வேணும் மிஸ்ஸுக்கு. நான் அதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்க எழுதிட்டீங்க. டீச்சர் ரைட், ஓகே. அப்ப நாங்க முதலாம் பாடம், உங்கள்ட்ட முதலாம் பாடத்துக்குரியதான் இப்ப பார்த்தனாங்க. சரியா? இப்ப நாங்க முதலாம் பாடத்தை படிக்க போறோம். என்ன செய்ய போறோம்? கிரேட் 6 முதலாம் பாடம் பார்க்க. ரைட், நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களா? அத சொல்லுங்க. முதல் ஸ்கூல். அப்ப எனக்கு சொல்லுங்க, முதலாம் பாடம் என்ன இருக்குன்றத சொல்லுங்க. முதலாம் பாடத்துல என்ன படிச்சீங்கன்றத சொல்லணும் இப்ப மிஸ்ஸுக்கு. தங்கம் வெட்டிட்டா தங்கம் இல்லையுமா? ஓகே, சொல்லுங்க. ரைட், அதோட கதையை சொல்லுங்க. அந்த கதை என்ன கதை அது? தங்கம் தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா? அதோட கதை என்னது? என்ன பாடம் அது? ஒருவர் இருந்தான். அது வாசிக்க வேணாமே ஹரீஷ். ஹரீஷ் ஹரீஷ் வாசிக்க கூடாது. புக்க மூடுங்க, புக்க மூடுங்க. ரைட், முதலாம் பாடத்துல என்ன படிச்சீங்கன்றத மிஸ்ஸுக்கு சொல்லுங்க. உங்களோட ஞாபகத்துல இருக்குன்னு தானே, அதை சொல்லுங்க. முதலாம் பாடம் படிச்சிட்டீங்கடா. முதலாம் பாடத்துல என்ன படிச்சீங்க அதைத்தான் கேக்குறேன். முதலாம் பாடம் தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா? ரைட், அதுல என்ன இருக்குது தெரியாதா? விளங்கல? செல்வன் ஓகே, என்ன செய்தவர்? அந்த கதையை சொல்ல தெரியுமா? ஓ சொல்லுங்க பாப்பா. நடுகள் மிஸ் எல்லாம் சொல்லாம ஹரிஷுடைய கதைக்கு போறேன். மிஸ் ஹரிஷுடைக்கு மிஸ்ஸுக்கு முதலாம் பாடத்தை விளங்கப்படுத்த போறேன். ரைட், ஓகே. மக்களுக்கு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். வாசிக்க கூடாது, புக்க பார்த்து வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அட்டி வில்லமினு புக்கு பார்க்க கூடாது. புக் பார்க்காம மிஸ்ஸுக்கு நீங்க முதலாம் பாடத்துல என்ன இருக்கிறத சொல்லுங்க. விளையாடி மறந்துட்டீங்களா? முதலாம் பாடம் கதை மறந்துட்டீங்களா? ரைட், அப்ப திருப்பி நாங்க பார்ப்போம். முதலாம் பாடத்துல என்ன இருக்கு? தங்கம் விதைத்தால் தங்கம் விளையுமா? எங்கேயாச்சும் நீங்க தங்கம் விதைச்சீங்கன்னு சொன்னா தங்கம் விளையுறது பார்த்திருக்கிறீங்களா? விளையுமா? அது குட்டி போடுமா? தங்கம் குட்டி போட்டு நிறைய நிறைய வரவா? இல்லையா? சோ அத பத்தி தான் இந்த கதையோட பார்க்க போறோம். இது வந்து சீன நாட்டு தெனாலிராமனுடைய கதை. தெனாலிராமன் முதல் டீச்சர் சீனத்தோட சைனால சைனால இருக்கிற தெனாலிராமன் என்றவருடைய கதை தான் இது. சரியா? சைனால இருக்கிற யாட்ட கதை இது? ராமனுடைய கதை. சரியா? ராய், இப்ப நாங்க கதைய பார்க்க போறோம். இந்த கதையை எழுதினவர் யாருன்னு சொன்னா சோதி. எஸ், அந்த கதையை எழுதின பேராசிரியர் யாரு? சோதி என்கிறவர் தான். எஸ், இவர் வந்து சோதி என்கிறவர் இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். யாரு? சோதி என்கின்ற பேராசிரியர் வந்து இந்தியாட தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 1000க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதி இருக்கிறாராம். ஓகேயா? இதுல என்ன கதைன்னு பார்க்க போறோம். வாசிங்க பாப்போம்.
ஹரிஷ் வாசிங்க. ஒரு ஊரில் பேராசை கொண்ட செல்வந்தன் ஒருவன் இருந்தான். ஓகே. அவன் ஏழைகளை துன்புறுத்தி அவர்களின் நிலங்கள் அனைத்தையும் தன்னுடையதாக்கினான். தன்னுடையதாக்கினான். என்ன செய்தாராம்? ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அந்த செல்வந்தர் என்ன செய்தாராம்? ஏழைகள் எல்லாரையும் துன்புறுத்தி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்களோட நிலங்கள் எல்லாத்தையும் தன்னுடையதாக்கினார். இதெல்லாம் எந்த நிலம் அப்படின்னு சொல்லி தன்னுடையதாக்கினாராம். அடுத்து துன்பமடைந்த மக்கள் துயர் காப்பவனாக இப்பண்டி தோன்றினான். எஸ், அவர்கள் திரும்பத்திற்கு ஆறுதலிக்கும் மருந்தாக அவன் விளங்கினான். அவர்கள் துன்பத்துக்கு ஆறுதல் அளிக்கும் மருந்தாக. திருப்பி வாசிங்க. அவர்கள் துன்பத்திற்கு ஆறுதலிக்கும் மருந்தாக அவன் விளங்கினான். ஓகே, இப்ப என்னது? ஏழை மக்கள் ஒரு செல்வந்தனால துன்புறுத்தப்படினான். அந்த துன்புறுத்தப்படுகிற மக்களை பாதுகாக்கிறதுக்கு, அவங்கள அந்த செல்வந்தலிருந்து பாதுகாக்கிறதுக்கு யாரு பாதுகாப்பலனா தோன்றினவர்? இப்பண்டிதர் தோன்றினார். சரியா? செல்வந்தன் அடுத்த வாசிங்க. செல்வந்தனை பற்றியும் அவனது பலவீனம் பற்றியும் அம்மக்களிடம் அறிந்து கொண்டான். என்ன செய்தாராம்? யாரு? இந்த மக்களுக்கு செல்வங்களை அவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள தங்கத்தையே தனது ஆயுதமாக்கினான். இப்ப என்ன செய்யறார்? ரைட். இப்ப மிஸ்ஸ கவனிங்க. ரைட். இப்ப யாரு? ஒரு செல்வந்தன் இருக்கிறார். ரைட். ஒரு செல்வந்தன் அவர் நிறைய ஏழைகளை என்ன செய்தார்? துன்புறுத்தி அவர்களுடைய நிலங்களை எல்லாம் தன்னுடையதாக்கி கொண்டு வந்தாராம். யாரு? அந்த செல்வந்தர். சரியா? அந்த செல்வந்தனிடம் இருந்து இந்த ஏழை மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலர் தோன்றினா அவர் தான். அது யாரு? இப்பாண்டியன். ரைட். அவர் என்ன செய்தாரா? இந்த செல்வந்தனை பற்றி மக்கள்கிட்ட இருந்து கேட்டாரா? இவர் எப்படிப்பட்டவர்? இந்த செல்வந்தனுக்கு என்ன பலம் இருக்கு? அதாவது இவரால் என்ன செய்ய முடியும்? சாரி, இவரால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாதுன்னு எல்லாம் ஜனங்கள்கிட்ட கேட்டு அறிந்து கொண்டாராம். அறிந்து கொண்டதுக்கு பிறகு இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சா? இந்த செல்வங்களை எல்லாம் அவனத்துல இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு தங்கம் இருக்கே, தங்கம், கோல்டு, அதை பயன்படுத்தினாராம். அதை பயன்படுத்தி எப்படி இவர் அவரை வெல்லுறாருன்னு பார்ப்போம். கீழே பார்ப்போம். ரைட். வாசிங்க. பேராசை கொண்டவனின் நிலத்தில் தங்கத்தை விதைப்பது போன்று பாசாங்கு செய்தான். அப்படி பாசாங்கு செய்தான்டா என்னது? பாசாங்குண்டா தங்கத்தை விதைக்கிற மாதிரி நடிச்சாரா? தங்கத்தை விதைச்சு நடித்தார். சரியா? ரைட். இவற்றை அவதானித்த பெண் செல்வன் இப்பண்டியின் செயற்பாடுகளை நம்பினான். என்ன செய்தாரா? இவற்றை அவதானித்த பெண் செல்வன் இப்பண்டியின் செயற்பாடுகளை நம்பிட்டாராமோ? இவர் விதைக்கிறார், அப்ப விதைச்சா தங்கம் எனக்கு விளைய போதுன்னு சொல்லி நம்பிட்டாராம். ரைட். அடுத்து வாசிங்க. விதைத்து அறுவடை செய்யப்படும் தங்கத்தின் 8 பங்கு நிலத்தின் சொந்தக்காரனாகிய பேராசை கொண்டவனுக்கு
உரியது என்று ஒப்பந்தம் எழுதப்பட்டது. Right. என்ன சொல்லியாச்சு இப்போ இப்பண்டியன் சொல்லிட்டார். அந்த செல்வந்தன் இருக்கிறார் தானே, அப்ப அவருடைய நிலத்துல தானே அந்த தங்கம் விதைக்கிற மாதிரி நடிச்சு கொண்டிருந்தார். சோ அப்ப இப்ப யாரு இப்பண்டியன் சொல்லிட்டார் செல்வந்தன்கிட்ட, நான் உங்களுக்கு இந்த விளைவின் 8 பங்கு உங்களுக்கு தாரேன், எனக்கு 2 பங்கு மட்டும் போதும்னு சொல்லி 8 பங்கு எழுதியாச்சு. ரைட். அடுத்து மக்களிடம் பெற்றுக்கொண்ட செல்வத்தின் 8 கிராம் செல்வத்தை முதலில் பெருஞ்செல்வனிடம் ஒப்படைத்தான் right. என்ன செய்த ஈஸ்வண்டி. யாஸ் இப்படி என்ன செஞ்சாரன்னா மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் 8 கிராம் தங்கத்தை வேண்டினாராம். வேண்டிட்டு அவர் என்ன செய்தார், அந்த தங்கத்தை கொண்டு போய் பெருஞ்செல்வன்கிட்ட கையில கொடுத்தாராம். இந்தாங்க, இது உங்களோட பங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். சரியா? அடுத்து மொத்த பங்கையும் விதைத்து மீண்டும் அறுவடை செய்யும்படி கூறினான் செல்வந்தன். செல்வந்தன் என்ன சொல்றார், அவருக்கு பேராசை தானே. அப்ப அவர் சொல்லுறார், இந்த தங்கத்தை, இந்த 8 பங்கு தங்கம் எனக்கு தந்தா தானே, அந்த தங்கத்தையும் விதைச்சு எனக்கு நிறைய எடுத்து தான்னு சொல்லி சொல்லுறார். சரியா? அடுத்தது பாசிங்க. ஈஸ்வண்டி மீண்டும் செல்வந்தனிடம் சென்று 800 கிராம் செல்வந்தனிடம் கொடுத்தான். இன்னும் என்ன செய்யறார், 800 கிராம் கொண்டு போய் கொடுக்குறார் செல்வந்தன்கிட்ட. இது விளைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி செல்வந்தன்கிட்ட கொடுக்குறாரா. இத வாசிங்க. ஈஸ்வண்டியை நம்பி தன் பொன் முழுவதையும் கொடுத்தான் பெருஞ்செல்வன். ஓகே, இங்க பாருங்க. அடுத்தது இது பொன் சடி முழுவதும் கருகி போன கடையை பேராசை கொண்டவனுக்கு தெரிவித்தான். ஓகே. மறுநாள் செல்வந்தனின் வீட்டிற்கு வந்தான் ஈஸ்வண்டி. ஓகே. கோபம் கொண்ட செல்வந்தன் நீதிபதியின் முன் நிறுத்தினான். ரைட். என்ன நடக்குது, ஈட்பண்டி என்ன செய்தார், ஈட்பண்டி வந்து 8 கிராம் பிறகு 800 கிராம் வந்து தங்கத்தை கொடுத்து திருப்பி வேண்டி கொண்டு செல்வந்தனை கொடுக்க, நானும் விதைக்கிறேன்னு சொல்லி கொண்டு போடுவாரு. கொண்டு போன கையோட இந்த செல்வந்தனுக்கு இன்னும் ஆசை வந்தோடும் அவர் என்ன செய்தார், தன்னிட்ட இருந்த முழு செல்வத்தையுமே கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துட்டார், ஈர்பண்டிட்ட கொடுத்துட்டு அவர் சொன்னாராம், எனக்கு இதை விதைச்சு இன்னும் நிறைய எடுத்துட்டார் சொல்லி கொடுத்த பிறகு பார்த்தா பொன் செடி முழுவதும் கருகி போயிட்டுதா. என்னது, கருகி போயிட்டுதா. செடி எப்படி பொன் வளருமா, பொன் செடியா வருமா, பொண்ணுங்களுக்கு விதைச்சா செடியா வருமா, இல்லதானே. பொன் செடி முளைக்குமா, கொட்டாய் விடக்கூடாது, முளைக்குமா, முளைக்குமா, இல்ல. அப்ப இந்த செடியெல்லாம் கருகி போனதை பார்த்தோனும் பேராசை கொண்ட அந்த யாரு செல்வந்தன் என்ன செஞ்சார், கோபத்துல இருக்கிறார். கோபத்துல இருக்கீங்களா, அடுத்த நாள் யார் வாரது செல்வந்தன் வீட்டுக்கு, ஈர்பண்டி ஈர்பண்டி வந்தோனும் கோபத்துல செல்வந்தன் நீதிபதிக்கு முன் கொண்டு போய் யார நிறுத்திட்டாரா, ஈர்பண்டிய கொண்டே நிறுத்திட்டார். ரைட். இனி பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. ஈர்பண்டி செய்தது சரி என தீர்ப்பு வழங்கினான் நீதிபதி. ஓகே. என்னவா, ஈர்பண்டி செய்தது சரி. ஏன், செல்வந்தன் மக்களை ஏமாத்தித்தானே வாழ்ந்து கொண்டிருந்தவர். அப்ப மக்களை ஏமாத்தினவனுக்கு ஈர்பண்டி செய்தது நல்ல வேலைன்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டார். அடுத்து பாருங்க என்ன நடந்துட்டு, பேராசை கொண்ட செல்வந்தன் மக்களிடம் செல்வங்களை கொடுத்தான், இனி செல்வந்தனின் கொடுமை இருக்காது என்றான் ஈஸ்வண்டி. ஓகே. அடுத்து இது மக்கள் மகிழ்வடைந்தார்கள், ஈர்பண்டியை ஆரவத்துடன் வழி அனுப்பினார்கள். ரைட். ஓகே. இப்ப கதை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இப்போ மிஸ் இப்ப கதை விளங்கப்படுத்திட்டு இனி கதை சொல்ல போறீங்க.
கதை சொல்ல தெரியுமா உங்களுக்கு? இப்ப இந்த கதையை ஃபுல்லா சொல்லுங்க. இதுல பார்க்காம ஃபுல்லா சொல்லுங்க பாப்போம். என்ன கதை நடந்தது இதுல? இப்பந்தி செய்தது சரி என தீர்ப்பு வழங்கினார். ஓகே, என்ன நடந்தது? ஆரம்பம் என்ன நடந்தது? கதை எப்படி ஆரம்பம் ஆயிடுச்சு? அத சொல்லுங்க பாப்போம். கதை எப்படி ஆரம்பம் ஆயிடுச்சு? அத சொல்லுங்க. என்ன கதை இது? தங்கம் விழுத்தால் தங்கம் விளையுமா? ஓகே, அது ஹெடிங். அப்ப கதையை சொல்லுங்க. ஒரு ஊரில் யார் இருந்தது? செல்வந்தன். ஓகே, அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? என்ன செய்து கொண்டிருந்தார்? செல்வந்தன் என்ன செய்தவர்? ஏழை மக்கள் என்ன செய்தவர்? அஹ், ஒரு ஊர் அஹ், உள்ளே